அன்பான தோழிகள் இணைந்திருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6 பெண்கள் மற்றும் நேரலில் கலந்து கொள்ளும் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் தோழிகளே. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரித்திகா கூட நிறைய குறிப்புகள் சட்னி பத்தி எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அதே போல இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த பாகற்காய் இருக்கு இல்லையா, அது வாங்கி வச்சா ஒரு 2 நாட்கள்ல பழுத்துரும். அது பழுக்காம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப அதை நம்ம 2ஆ கட் பண்ணி வச்சோம்னா அது ஒரு 4 நாள் அந்த மாதிரி தாங்கும். பழுக்காம நம்ம அதை பாத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நிறைய பொரியல்கள் செய்யறோம் இல்லையா வீட்டுல, பொரியல் செய்யும் போது அது கொஞ்சம் மீந்துருது. மீந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே கடலை மாவு, உப்பு அதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில பக்கோடா மாதிரி கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து ரித்திகா கூட ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க ரித்திகா. இன்னைக்கு ஒரு ஃப்ரூட்டை பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு மாம்பழம். அது டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாம அது ஏன் சாப்பிட்றோம்னு தெரிஞ்சு சாப்பிடணும். மாம்பழத்துல விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் சரியாகும். சாப்பிட்றதுனால சரியாயிடும். அது ஃபேஸ்ல போட தேவையில்லை, சாப்பிட்டாவே சரியா போயிடும். அதுக்கப்புறம் விட்டமின் ஏ அப்படி இருக்கிறதுனால கண் பார்வையெல்லாம் குணமாகும். அதுக்கப்புறம் பொட்டாசியம் இருக்கிறதுனால தோல் ஏதாவது பிரச்சனை, நம்ம உடம்புல தோல் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் குணமாகும். அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் அதெல்லாம் இருக்குல்லையே, இதய நோய் அதெல்லாம் இருந்தா அதெல்லாம் சரி பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஒரு நல்ல பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதுக்காக இந்த ஃபுட் மாதிரி உணவு மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத பார்த்தோம். நல்லா சொன்னீங்க ரித்திகா. நீங்க கூட இந்த மாம்பழத்தோட பயணத்தை பத்தி சொன்னீங்க. இப்போ அடுத்து நம்ம நிறைய பேர் வீட்டுல சாதம் வடிக்குவாங்க இல்லையா, அந்த சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் குலைந்து விடும்ல, அது கொஞ்சம் குழஞ்சிடுச்சுன்னா கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் குலையாது. அது ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறம் முள்ளங்கி செய்யும் போது, முள்ளங்கி குழம்பாகட்டும் சட்னி ஆகட்டும், அது செய்யும் போது கொஞ்சம் சக்கரை நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா அது சுவையா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வீட்டுல, எல்லார் வீட்லயுமே இட்லி மாவு அரைச்சு வைக்குவாங்க இட்லி தோசை சுடுறதுக்கு. இப்போ அது உளுத்தம் பருப்பு நம்ம ஊற வைக்கும் போது ஒரு அரை மணி நேரம் வெளியில வச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதே உளுத்தம் பருப்பு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு திருப்பி நம்ம அதை எடுத்து மாவா அரைக்கும் போது இட்லி நல்லா மெதுவா நல்லா சாஃப்டா அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் காரக்குழம்பு செய்யும் போது அது கொஞ்சம் மீந்துருச்சு அப்படின்னா, இப்போ அடுத்து திருப்பி எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு பாண்டில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திட்டு, அந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய காஞ்ச அப்புறம் திருப்பி எடுத்து நம்ம அந்த காரக்குழம்பு சூடு பண்ணோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா, புது குழம்பு மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும். அன்பான தோழிகள் இணைந்திருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6 மகளிர் மட்டும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் இறுதி நிறைவு பெறுகிறது தோழிகளே. மீண்டும் ஒரு நல்லதொரு குறிப்புகளோடு திங்கட்கிழமை சந்திப்போம். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது பெரியார் பல்கலைக்கழக முதுகலை மாணவிகள் ரித்திகா மற்றும் மதுமிதா. நன்றி தோழிகளே.